சித்தர்களே நமஹ. சித்தர்களின் ஆசியோடும் அருளோடும் வழங்க இருக்கும் சித்தர்கள் வழி வைத்திய வித்தகர் யதார்த்த குரு எஸ்.வி. விஜயராகவ் அவர்கள் 18 சித்தர்களின் ஜோதி தரிசனமும் ஜோதி ஞான தீட்சையும் பெற்றவர். மேலும் நமது சித்தர்கள் வழி வைத்திய வித்தகர் திரு எஸ்.வி. விஜயராகவ் அவர்கள் பாரம்பரிய மருத்துவத் துறையில் MD பட்டக்கல்வியும் ஆயுர்வேதா, யோகா, நேச்சுரோபதி, ஹோமியோபதி, அக்யூபங்க்சர், அரோமா தெராபி ஆகிய துறைகளில் பட்டய கல்வியும் பயின்றவர். யதார்த்த குரு அவர்கள் ஒவ்வொரு மனிதனும் தன்னை உணர்வதே ஆரோக்கியம், சந்தோஷம், முக்தி ஆகியவற்றிற்கு அடிப்படையானது என்பதையும், இறப்பற்ற நிலை வேண்டாம் ஆனால் மறுபிறப்பற்ற நிலை வேண்டும் என்னும் சித்தர் வாழ்வியல் தத்துவத்தையும் தனது பயிற்சி வகுப்புகள் மூலமாக இவ்வுலக மக்களுக்கு வலியுறுத்தி வருகிறார். யதார்த்த குரு எஸ்.வி. விஜயராகவ் அவர்களின் மாற்று மருத்துவ சேவையை பாராட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியன் அக்யூபங்க்சரிஸ்ட் அமைப்பின் தலைவர் திரு டாக்டர் C.A. ரவி அவர்களும், சித்த வைத்திய சிகாமணி தியாகி டாக்டர் பதஞ்சலி அவர்களும், கர்நாடக மாநில உயர்நீதிமன்ற நீதிபதி மாண்புமிகு நீதியரசர் திரு பக்தவத்சலம் அவர்களும், சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி மாண்புமிகு நீதியரசர் திரு கிருஷ்ணன் அவர்களும், சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி மாண்புமிகு நீதியரசர் திரு ஜோதிமணி அவர்களும் தங்களது திருக்கரங்களால் சிறந்த சேவைக்கான பல்வேறு விருதுகளையும் பாராட்டுகளையும் வழங்கி கௌரவப்படுத்தியுள்ளார்கள். நல்லா இருக்கும், நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறது உண்மையான நமது பாரம்பரியம். கூடுதலா இன்னொரு வரியையும் சேர்த்து பழகணும். நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கும், நீங்க நல்லா இருக்கீங்களா, உங்க வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா. ஏன் அப்படின்னா நமது தமிழ் பாரம்பரியம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஏதாவது ஒரு நபர் நமக்கு ஒரு விஷயத்தை கொடுத்தார் அப்படின்னா அவருக்கு நாம பதிலுக்கு என்ன செய்யணும், 2 விஷயம் கொடுக்கணும். நமக்கு அவர் கொடுத்தது 1, நாம என்ன செய்யணும், 2 கொடுக்கணும். அதனால அவர் நம்மள நல்லா இருக்கீங்களான்னு கேட்டார் இல்லையா, நம்ம மேல அக்கறையில, அப்ப அவருக்கு நமக்கு மேல காட்டின அக்கறை 1, நாம என்ன செய்யணும், 2 அக்கறை காட்டணும். அப்படின்னா அவர் நல்லா இருக்காரா அப்படின்னு கேட்கறது ஒரு அக்கறை, உங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களான்னு கேட்கறது 2வது அக்கறை. இந்த 2 அக்கறையும் அவர் மேல நாம வைக்கும் பொழுது நம்ம 2 பேருக்கும் ஏற்படக்கூடிய பற்று எப்படி இருக்கும், இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஏன்னா நம்ம அப்படித்தான் வாழ்ந்தோம். ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பண்பாடு, நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு உலக நாடுகளே வந்து தலைவணங்குச்சு. இந்திய நாட்டில இருந்து யார் வந்தாலும் அவங்களுக்கு முதல் மரியாதை எந்த நாட்டிலையும் உண்டு. இன்றைய வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உலக நாடுகள் எல்லாருமே வந்து ஞானத்துல ஞானிகளா மதிக்கக்கூடிய மக்கள் அதிக அளவுல வசிக்கிற நாடு எந்த நாடு அப்படின்னு இன்றைய அளவுக்கும் சர்வே எடுத்து பார்த்ததுல இன்னைக்கு நாம அறியாமையில் இருக்கிற இந்த காலத்திலேயே ஞானிகள் யார் தான், நாம தான். அப்போ ஒரு காலத்துல நம்ம எப்படி இருந்திருப்போம், நம்மளுடைய குருகுல கல்வி எல்லாம் இருக்கிற காலத்துல நம்மளை யாருன்னா நம்ம தெரிஞ்ச காலத்துல நம்ம எப்படி வாழ்ந்திருப்போம், மிகப்பெரிய ஞானிகளா வாழ்ந்திருப்போம். அப்படிப்பட்ட உன்னதமான இந்த நாட்டில் பிறந்ததற்கு நம்ம முதல்ல என்ன செஞ்சிருக்கணும், கொடுத்து வச்சிருக்கணும். சரிங்களா, புண்ணியம் பண்ணியிருக்கணும் சொல்ல முடியாது, அது பின்னால் உங்களுக்கு தெரியும். கொடுத்து வச்சிருக்கணும், அதுக்கு காரணம் இருக்குது. நாம் அந்த பயிற்சியில வந்து பல விஷயங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பல சூட்சமங்கள் உங்களுக்கு